வரை உங்களுடன் சேர்ந்து இருப்பது என் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. குழந்தாய், நீ வயதில் மிகவும் சிறியவனாக இருந்த போதும் உன்னுடன் நான் இருக்கும்போது எனக்கும் வயது குறைவதாகவே நான் உணர்கிறேன். ஊர் ஊராக சென்று எம்பெருமானின் தலங்களை தொழுவதுதான் எனக்கு ஆனந்தம் அளிக்கிறது. உயிர்கள் எல்லாம் ஆன்ம மேம்பாடு அடைய இறை வணக்கம் தேவை. அந்த இறை வணக்கத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நீ இருக்கிறாய் குழந்தை. அதுவும் எம்பெருமான் எனக்கு காட்டும் வழியாகும். ஆமாம், சைவ சமயம் சிறந்து விளங்க எம்மை போன்ற சிவனடியார்கள் திருத்தொண்டங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். வணங்குகிறேன் குருவே, வணங்குகிறேன் சுவாமி. தங்களை காண வேண்டும் என்று ஒருவர் இங்கு வந்துள்ளார். அவரை உள்ளே அழைத்து வா. அப்பனே, நீ யாரப்பா? நீண்ட தூரம் பயணித்து வந்தது போல் இருக்கிறாய். சுவாமிகளே, என் பேர் கரிசனத்தார். நான் மதுரையிலிருந்து வருகிறேன். அப்படியா? மன்னன் கூன்பாண்டியனும் அரசியாரும் நலமாக இருக்கிறார்களா? அவர்கள் நலமாகவே இருக்கிறார்கள். ஆனால் பாண்டிய நாட்டில் சைவ சமயம் அருகி சமண சமயம் மேலோங்கி வருகிறது. அங்கு மீண்டும் சைவ சமயத்தை பெருகச் செய்ய உங்கள் உதவியை நாடி நிற்கிறார்கள் பாண்டிய அரசியும் அமைச்சர் குலச்சடையாரும். அதற்காகவே நான் உங்களை தேடி இங்க வந்துள்ளேன். அப்படியானால் நான் உடனே அங்கு புறப்பட்டு வருகிறேன். குழந்தாய், நீ பாண்டி நாடு செல்ல முன் சற்றே யோசி. சமண மத குருமார் இரக்கமற்றவர்கள். ஆனால் அரசியாரின் அழைப்பை எப்படி மறுக்க முடியும் அப்பரே? நானும் ஒரு காலத்தில் சமண சமயத்துக்கு மாறினேன். ஆனால் எம்பெருமான் அருளினாலும் எனது தன்மைக்கையாரின் அன்பினாலும் அங்கிருந்து மீண்டும் வந்த கதை உங்களுக்கும் தெரியும். ஆம் அப்பரே, அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்பவும் வந்துள்ளது போலுள்ளது. சைவ சமயத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கும் இருக்கிறதல்லவா? நாளும் கோலும் நலமாக இல்லாத இந்த சமயத்தில் சமணர்களுடன் வாதித்தால் வெற்றி கிடைப்பது அரிதென்று எண்ணுகிறேன். எனவே இப்பொழுது போக வேண்டாம். அப்பரே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆனால் சிவனடியவர்களை நாளும் கோலும் என்ன செய்யும்? அப்படியானால் நானும் கூட வருகிறேன். இறைவன் துணையால் எனக்கு தீங்கு ஒன்றும் நேராது. நான் மதுரை சென்று வருகிறேன் அப்பரே. கடம்ப நம்பி, நீயும் கூட செல். ஒரு கணமும் சம்பந்தரே தனியை விட்டு விடாதே. ஆகட்டும் குருவே, நான் அருகிலேயே இருந்து கொள்கிறேன்.
நாங்களும் மிகவும் அவதானமாக இருந்து கொள்வோம் அவரே. நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். சுவாமிகளே, இது தான் மதுரை மாநகரில் தெற்கு மாசி வீதியில் அமைந்துள்ள திருவாலவாய் கோயில். ஆஹா, அப்படியா? வர வேண்டும் சுவாமிகளே, வர வேண்டும். இதோ அரசியாரும் தங்களை காண வந்துள்ளார். வணக்கங்கிறேன் சுவாமிகளே. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வந்தமைக்கு மிகவும் நன்றிகள். என் உள்ளம் கவர்கல்வனின் இஷ்டப்படியே நான் நடக்கிறேன். சைவ சமயத்துக்கு மிகவும் ஆபத்து சூழ்ந்துள்ளது. அதனால்தான் உங்களை இங்கு வரும்படி அழைத்தோம். இங்கு நின்று ஒன்றும் பேச வேண்டாம். அமைச்சரே, சம்பந்தரையும் அடியவரையும் பாதுகாப்பான ஒரு வீட்டில் தங்க வையுங்கள். சகல வசதிகளையும் செய்து கொடுங்கள். நான் தகுந்த தருணம் பார்த்து அரசரிடம் பேசுகின்றேன். உத்தரவு மகாராணி, அப்படியே செய்வோம். ஆபத்து என்ன அருகனே? என்ன ஆபத்து? சம்பந்தன் இங்கு வந்துள்ளான். என்ன சொல்கிறாய்? உண்மையாகவா? நீ கண்டாயா? ஆமா குருவே, நான் என் இரண்டு கண்களால் கண்டேன். நமது அரசியாரும் அமைச்சர் கொலச்சரியாரும் அவருடன் உரையாடி கொண்டிருந்தார்கள். ஆஹா, ஊராக சென்று தன் மந்திர விளையாட்டுகளை காட்டும் சம்பந்தன் இங்கும் வந்து விட்டானா? நாம் உடனடியாக சென்று அரசரை எச்சரிக்க வேண்டும். ஆனால் அவன் அரசன் தன் பக்கம் இழுத்து விட்டால் நாம் என்ன செய்ய? ஆமா, அதுவும் சரிதான். இப்ப என்ன செய்யலாம்? எனக்கு ஒரு யோசனை தோன்றிருந்தது. என்ன அருகனே? என்ன என்றாலும் தயங்காமல் சொல். ஆமாம், இப்ப யோசிக்க நேரமில்லை, உடனடியாக சொல். ஒருவருக்கும் தெரியாமல் நாம் சம்பந்தனை கொன்று விட்டால் என்ன? என்ன சொல்கிறாய்? அது தவறான காரியம். அப்படி செய்யக்கூடாது. அப்போ சமயம் தடுக்க வேறு வழி என்ன? எனக்கும் வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. அருகன் சொல்வதுதான் ஒரே வழி என்று தெரிகிறது. அப்படியானால் ஒருவருக்கும் தெரியாமல் காதம் வைத்த மாதிரி விடயம் நடக்க வேண்டும். நீங்கள் ஒன்றையும் யோசிக்க வேண்டாம். நான் நம்பிக்கையான 2 பேருடன் விடயத்தை முடிக்கிறேன். சரி, சென்று வா.
சுவாமி எழுந்திருங்கள். ஒரே புகையாக இருக்கிறது. ஆமாம், தீ போல தெரிகிறது. தீத்தான். நாம் உடனே வெளியே செல்ல வேண்டும். சற்றே பொறு. ஆலவாய் மேவிய செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல அருள் செய்ய என்னை செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சலன் அருள் செய்ய என்னை பொய்யராமன கொலுவன் சுடான் பொய்யராமன கொலுவன் சுடான் பையனே சென்று பாண்டியன்காகவே பையனே சென்று பாண்டியன்காகவே